இருந்தோம். ஸ்டாலின் அவர்கள் கையிலையும் வேல் இருந்தது, கனிமொழி அவர்கள் கையில் வேல் இருந்தது. இப்போ ஸ்டாலின் சொல்கிறார், இந்துக்கள்லாம் வந்து என்னை வந்து உடன்பிறப்பாகவே வந்து கருதுகிறார்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தா முப்பாட்ட முருகன் சொல்லி முதல்ல வேலை எடுத்தது சீமான் தான். இப்போ இந்த முருகன் மாநாட்டுக்கு வந்து அவர் தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்துருக்கணும். அவர் அப்போ கலந்துப்பார்னு நினைக்கிறீங்களா? கலந்துக்கணும். கலந்துக்கிட்டா தான் நீ உண்மையிலே சொன்னது உண்மைன்னு அர்த்தம், இல்லைன்னா நீ டுமில் விட்டுருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கருணாநிதி வர முடிஞ்சு, அதுக்கடுத்து ஜெயலலிதா வந்தாங்க. ஏன்னா அவங்க எப்போவுமே பொட்டோடு தான் இருப்பாங்க. ரெண்டாவது மகா அது இது நிறைய நடத்துகிறாங்க, எல்லாமே கோயில் கும்பாபிஷேகங்கள். இப்போ அவங்க இருக்கும்போது இந்த கற்பர் கூட்டத்துக்கு தைரியம் வந்திருக்குமா? அவங்க இறந்த கொஞ்ச நாளைக்குள்ளே இவன் கற்பர் கூட்டம் உட்காந்துருந்து முதல்ல நடராஜரை பற்றி பேசுனானுங்க. கொஞ்சம் எல்லாரும் இந்துக்கள் சலசலத்தாங்க. அதுக்கடுத்து கந்த சஷ்டி கவசம்னு சொல்லிட்டு போட்டுட்டு ரொம்ப ஆக்வர்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி யார் மேலே ஆக்ஷன் எடுத்தார்? கல்யாணராமனை அரெஸ்ட் பண்ணி குண்டர்ஸில் உள்ளதுக்கு போட்டார். கல்யாணராமன் வந்து இது குர்ஆனில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு, எழுதிட்டார், என்னமோ ஒன்று. அவருக்கு குண்டாஸ் போட்டாங்க. இவரை குண்டாஸில் போடுறதுக்கு போடவா வேண்டாமா, சிறுபான்மையினர் ஓட்டு பேரன்னு இப்படி கையை பேசிக்கிட்டு தான் இருந்தார். என்னடா ஆட்சி பண்ண தெரியல, வந்து கொள்ளடிக்கிறது தான் முக்கியத்துவம் கொடுக்கானே ஒழிய இந்த பிற மத சித்தாந்தங்களை அவன் தாக்குறானே அந்த ஒரு எண்ணமே அவர்கிட்ட இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் என்னடா ஒருவேளை அதை இவ்வளோ நாள் காலில் விழுந்து முதுகு பெண்டாயிருக்கும், அவனை இவருக்கு நேர்மையாக நிற்க தெரியல போல இருக்குது அப்படி நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவருக்கு பேசிக்கே அதாங்கிறது அப்போ தான் புரிஞ்சு சுயநலமாக உட்காந்துருக்காங்க ஜீனே அதான் அப்படின்ட்டு. ஆமாம், ஏன்னா அதுக்கடுத்து அவன் ஆட்சி முடிஞ்சிச்சு. சரி, அடுத்த ஆட்சியில் நீங்கள் எலெக்ஷனில் இருந்து இப்போ இது வரும்போது எஸ்டிபிஐ கூட கூட்டி வச்சார். எஸ்டிபிஐ கூட நீ ஏதோ கட்சின்னு நீ சொல்கிற, ஆனால் அது பிஎஃப்ஐன்னுட்டு தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடைய ப்ராக்சின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ எஸ்டிபிஐ இருக்கிறதுனா முஸ்லீம்தர்கள் தான். எஸ்டிபிஐயில் ஒரு இந்து இருந்ததா சரித்திரமே கிடையாது.